நம்முடைய தியானத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 1 முதல் 4. நேரத்தை செக் பண்ணிருக்கோம். திரும்ப வாசிப்போம். யாத்ரா 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதீரோ. உமது சமூகம் எங்களோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். பிரியமானவர்களே, 64:1 என்ன படிச்சோம்? உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும். உம்முடைய நாமத்தை யாருக்கு தெரியப்படுத்தணும்? சத்துருக்களுக்கு. ஜாதிகள் உம்முடைய சமூகத்துல என்ன செய்யணும்? தத்தளிக்கும் படிக்கும். தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி. 4ஆம் வசனம். தேவனே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. இல்ல 3ஆம் வசனம். 3ஆம் வசனம். பயங்கரமான காரியங்களை செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. உமது சந்நிதியில், in God's presence, the mountains melted away. So தேவனுடைய சந்நிதியில பர்வதங்கள் என்ன செஞ்சதா? உருகி போயிற்று. அப்ப நீர் என்ன செய்யணும்? எங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீர் செய்ய வேண்டும் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா 41ஆம் அதிகாரம் வரைக்கும் சிறையிருப்புக்கு இஸ்ரவேலர் போகிறதுக்கு முன்னாடி உள்ள அவருடைய அக்கிரமங்களை, அவருடைய அநியாயங்களை, அவருடைய அருவருப்புகளை எச்சரித்து அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசனம். 42ல இருந்து சிறையிருப்பிலிருந்து மீண்டு வரப்போகிற ஜனத்திற்கு தெய்வம் என்ன சொல்றார், என்ன செய்ய போகிறார், என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறார் என்று அவைகளை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் தான் ஏசாயா தீர்க்க தரிசனம். 41 அதிகாரம் சிறையிருப்புக்கு முன்னாடி, 42ல இருந்து 66 வரைக்கும் சிறையிருப்புக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, ஆனா ஏசாயா சிறையிருப்புக்கு போகல, அதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டான். ஆனா ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனத்தை பாத்தீங்கன்னா ஏதோ அவன் சிறையிருப்புல இருக்கிறது போலவும், அங்கு அவனோடு கர்த்தர் பேசி என்னென்ன செய்ய போகிறார் என்கிறதை அவன் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறது போலவும் அங்கு எழுதப்பட்டிருக்கு. அதனாலே சில வேத ஆசிரியர்கள் இது ஏசாயா எழுதவே இல்லை என்று வாதிடுகிறவர்களும் உண்டு. 41 வரைக்கும் தான் ஏசாயா எழுதுனது, 42ல இருந்து வேற யாரோ ஒரு ஆள் எழுதியிருக்கணும். இல்ல, பழைய பாட்டுல ஒரு தீர்க்கதரிசிங்கிறவன் எதிர்காலத்தையும் சொல்லணும், கடந்த காலத்தையும் சொல்லணும். இப்ப மோசே ஆதியாகமத்தை எழுதுறான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் மோசேக்கு தெரியுமா? அப்ப உயிரோடு இருந்தானா? இல்ல. பல நூறு வருஷங்களுக்கு பிறகு மோசேய கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆவியில கொண்டு போய் ஏதேன்ல என்ன நடந்ததுங்கிறத வரைக்கும் காண்பிக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறவன் கடந்த காலத்தையும் காணக்கூடியவனாய் இருக்கணும், வருங்காலத்தையும் அவன் அறிந்தவனாய் எச்சரிக்கக்கூடியவனாய் இருக்கணும். அப்போ இங்க ஏசாயா கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத சொல்லிட்டு
ஒரு சின்ன ஜெபத்தை தான் இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில ஏசாயா குறிப்பிடுகிறார். அவனுடைய ஜெபம் என்ன? 2ஆம் வசனம் வாசிங்க. தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்காத பயங்கரமான காரியங்கள் செய்த போது நீர் இறங்கினீர். ஒரு சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. எப்ப நடந்தது? மோசே சீனாய் மலையில ஏறினப்ப நடந்த விஷயத்தை அவன் எழுதிட்டு, இப்போ நீர் என்ன செய்யும், அதை போல இறங்கும், எங்களுக்கு செய்யும் என்று சொல்கிறார். ஆங்கிலத்தில் வாசிப்போம். As when the melting fire burneth, the fire causeth the waters to boil, to make thy name known to thine adversaries, that the nations may tremble at thy presence, when thou didst terrible things which we looked not for, thou camest down, the mountains flowed down at thy presence. So உம்முடைய சமூகத்துல இதெல்லாம் நடந்தது. இப்ப இந்த சிறையிருப்பிலிருந்து நாங்கள் திரும்பி வரணும்னா திரும்பவும் உம்முடைய சமூகத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். So reveal thy presence, then only we will be delivered. அப்ப உம்முடைய பிரசன்னம் இல்லைன்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு வெளியில வர முடியாது. சோ அவனுடைய ஜெபம் அதுதான். அப்ப பிரியமானவர்களே, தேவ சமூகம் வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத, நடந்தது அப்படிங்கிறத அவன் ஒரு ஜெபமாக அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ பிரியமானவர்களே, இப்ப இதுல இருந்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகம் இல்லைன்னா நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில காண முடியாது. அதனாலதான் மோசே ஜெபம் பண்றான். யாத்திராகமம் 33:15. இப்ப மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டாம்? கொண்டு போக வேண்டாம். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரணும். உம்முடைய சமூகம் இல்லைன்னா நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய சமூகம், எங்களுக்கு வழிகளை திறக்கிறது உங்களுடைய சமூகம், எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்குறது உங்களுடைய சமூகம், எங்களுக்காக நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிறது தேவ சமூகம். கர்த்தர் மோசேட்ட சொல்லிட்டாரு, நீ போய் பார்வோன்ட்ட பேசி இந்த ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டுட்டு வான்னு. ஆனா அவன் என்ன சொல்றான், நீ சொல்றது நல்ல விஷயம்தான், நான் போறேன், ஆனா நான் ஒரு மோசே போறனால எந்த காரியம் அங்க நடக்க போறது இல்ல. மோசே போறதுக்கு முன்னாடி அங்க என்ன போயிருக்கணும்? தேவ சமூகம். ஏன்னா மோசையை அழைத்தப்போ எரிகிற முச்செடியில் இருந்து தேவன் அவனுக்கு தரிசனமானார். முச்செடி எரியுது, ஆனா முச்செடி கருகல, எரிஞ்சுகிட்டு இருக்கு, கருகல. அதான் தேவ சமூகத்துடைய விசேஷம். வாழ்க்கையில தேவ சமூகம் நம்மோடு கூட இருந்தால் அக்கினி நம்முடைய வாழ்க்கையில எரியும். ஆனா நம்முடைய ஜீவியத்துல ஒரு சின்ன கருகி போகிற அனுபவம் கூட ஒருபோதும் வராது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இப்ப ராஜா அக்னியோ 7 மடங்கு சூடாக்கி தூக்கி உள்ள போடுறான். என்ன நடந்தது? ராஜாவே சொல்றான், அக்னியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. அவங்க தனியா நடக்கல, 4வது ஆள் அங்க இருக்கிறாரு. ராஜா சொல்றான், 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ சமூகம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம்ங்கிறது சுடுகாட்டுக்கு சமம். இப்ப சமயத்துல நம்ம நினைப்போம், என்னையா பெரிய சமூகம், தேவ சமூகம் இல்லாம இருக்கிறவங்க நல்லா தான் இருக்கான், சர்ச்சுக்கே போகாம இருக்கிறவங்க சூப்பரா இருக்கிறான், போறவன் தான் காலத்துக்கும் சீப்படுறான், காலத்துக்கும் கஷ்டப்படுறான். என்ன பெரிய தெய்வ சமூகம், பொல்லாத சமூகம். பிரியமானவர்களே, உலகத்துல வசதியா சந்தோஷமா இருக்கிறவன் எல்லாரும் தேவனால அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறது இல்லை. விசுவாசங்கிறது அடுத்த விஷயம். இப்ப நீங்க கிறிஸ்தவங்களை விட்டுருங்க, உலகத்திலே பெரிய பணக்காரன் எவனும் கிறிஸ்தவன்
இல்ல, அவனும் உல்லாசமா வாழ்றான். அப்ப அதனால காசு பணம் இருக்கிறவனோடு கர்த்தர் இருக்கிறாருங்கிற அர்த்தம் இல்ல இல்ல. சோ பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறது எங்க வெளிப்படுது? அக்கினியில தூக்கி போடும் போதுதான் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறது. சில நேரம் நீங்க கேட்கலாம், அதெல்லாம் கரெக்ட் தாங்க, நான் கஷ்டப்படுறேன். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறத உன் சத்துரு காணணும்னா அந்த கஷ்டம் பெரிய கஷ்டம் கிடையாது. அதை நீ கர்த்தருக்காக சகிக்கும் பொழுது எந்த சத்துருவுக்கு முன்னாடி நீ வேதனைப்பட்டியோ அதே சத்துருவுக்கு முன்னாடி கர்த்தரால உன்னை உயர்த்தவா முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போட்டவன் இப்ப சொல்றான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தெய்வம் மாத்திரம்தான் உண்மையான தேவன் என்று அவன் வாயிலிருந்து சொல்ல வைக்கணும்னா கொஞ்ச நேரம் கஷ்டத்தின் வழியாக போகிறதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போறது இல்ல, கருகி போறது இல்ல, அழிஞ்சு போறது இல்ல, சம்பளாய் போறது இல்ல. தேவ சமூகத்தை அனுபவிக்கிறவனுக்கு கஷ்டம் கஷ்டமாக தோற்ற போகிறது இல்லை. பிரியமானவர்களே, ஒரு நாள் இருக்காது, கஷ்டமாக கண்ணிலே தெரியாது. ஆனா தேவ சமூகத்தை அனுபவிக்காத மனிதருக்கு இருக்கிற ஆசீர்வாதம் நான் சொல்லக்கூடாது, இருக்கிற நன்மைகள் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அவன் நிம்மதி போயிடும். ஆனால் தேவ சமூகத்துல இருக்கிறவனுக்கு ஒரு நன்மை இல்லாட்டாலும் நன்மைகளின் ஊற்று முறைவிடமா இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை உண்மை விட பெரிய ஆசீர்வாதம் எது இல்லையா? உண்மை விட பெரிய நன்மை ஒண்ணுமே இல்லை. நீ போதும், எனக்கு இந்த வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை. 40 நாள் போச்சுன்னா 40 நாளா 40 நாள் போச்சுன்னா நான் 60வது வயசுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். 60 வயசு மாதிரி தெரியுதா? அது சிரிக்கிறாரு கொஞ்சம் 60 ஆரம்பிக்கணும். ஆனா என் வாழ்க்கையில குறைவுகள் அப்படிங்கிறத நான் ஒரு நாளும் பார்த்ததே, ஏன்னா எனக்கு கர்த்தரை விட பெரிய ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. கர்த்தரை விட என் வாழ்க்கையில எனக்கு மேன்மை எதுவுமே இல்ல. கர்த்தரை விட எனக்கு விசேஷம் எதுவுமே இல்ல. தேவ சமூகத்தை விட விசேஷம் எனக்கு எதுவுமே இல்ல. நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, the Lord is my everything. கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையாய் நாம் எண்ணும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறைவும் வரப்போறது இல்லை. குறைவு வந்தாலும் அது என் கண்ணுக்கு தெரிய போறதோ இல்ல. குறைவு வந்தாலும் அது எனக்கு தெரிய போறது இல்ல. அது நான் குறைவாய் பார்க்க போறதும் இல்லை. ஏன்னா என் கண்ணு என் பிரச்சனையை பார்க்க போறது இல்ல, என் கண்ணு என் சூழ்நிலையை பார்க்க போறது இல்ல. என் கண்ணு என்னை அழைத்த தெய்வத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, தெய்வத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, அப்ப தேவ சமூகம் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக முக்கியம். தேவ சமூகமே இல்லாத கிறிஸ்தவனும் வாழ்ப்பான், பேரு தான் கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்துவுக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் இருக்காது. வாயில கிறிஸ்தவனா இருப்பான், ஜீவியத்துல துன்மார்க்கம் இருக்கும், ஜீவியத்துல பரிசுத்த கேடு இருக்கும், ஜீவியத்துல தெய்வ பயம் இல்லாம இருக்கும், ஜீவியத்துல அநியாயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதரோடு தேவ சமூகம் ஒரு நாளும் இருக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை ஏதோ போறது போல போயிட்டே இருக்கும். யோபுவை பார்த்தப்ப மத்த 3 பேருக்கு என்ன தோணுச்சு? அவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான், அதனாலதான் ஆண்டவர் அவனை இந்த பாதையில நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனா யோபு தப்பு பண்ணி கர்த்தர் நடத்தினாரா? இல்ல. வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்புக்கு விலகுகிறவன். என்ன யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தப்போ அவன் கர்த்தரை தேடுனதை விட இப்ப சொரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தப்ப அவன் கர்த்தரை தேடுறதை தவிர வேற எதையும் தேட அவனால முடியாது. அப்ப கர்த்தரையும் தேடுனா, அப்பப்ப
மூத்த பிள்ளைய பார்த்தான், அடுத்த பிள்ளைய பார்த்தான், 3வது பிள்ளைய பார்த்தான், 8வது பிள்ளைய தேடுனா, 10வது பிள்ளைய தேடுனா, இப்ப அப்ப பொண்டாட்டிய தேடுனா. இப்ப யாரையும் தேடுறதுக்கு வழியே இல்ல. இப்ப யார மட்டும்தான் அவன் தேடி ஆகணும். அதனாலதான் நான் சொல்றேன், in order to bring closer to God, தேவனோடு கிட்டி சேரப்படும்படியாய் கர்த்தர் அந்த பாதையில நடத்தினாரு. பிரியமானவர்களே, அப்ப தேவ சமூகத்தை விட நமக்கு இந்த உலகத்துல மேன்மையானது ஒன்று கூட பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ எதுவும் மேன்மை கிடையாது. எனக்கு இன்னும் இப்பதான் எஸ்ஐடியில படிச்சுட்டு போன மாதிரி தெரியுது. இந்த ரோட்டு வழியெல்லாம் நாங்க நடந்து ஒரு 10 பேர் நடந்தே பொன்மலை வழியா குறுக்க போய் ஏர்போர்ட்டுக்கு, என்னன்னா அப்ப ஏர்போர்ட் காம்பவுண்ட் கிடையாது, கம்பி வெளியே தான் போட்டிருப்பாங்க. அங்க நின்று பிளேன் இறக்குறது. சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு பிளேன் வரும், பக்கத்துல நின்று பார்க்கணும். நாங்க 10 பேர் இது வழியா, இந்த ரோட்டு வழியா தான் போய் அப்படியே உள்ள போய் அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். எனக்கு இப்பதான் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதனால நான் 59 குறிச்சு கவலைப்படுறது இல்லை, 60 குறிச்சு கவலைப்படுறது இல்ல. எல்லாத்துக்கும் அல்லேலூயா தான். சோ பிரியமானவர்களே, நமக்கு தேவ சமூகம் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை விட பெரிய விசேஷம் எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முக்கியமான தருணம். இப்ப சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா பிறப்பு ஒரு சிலருக்கு முக்கியமான தருணம். அதுக்கு பிறகு வாழ்க்கையில முக்கியமான தருணம். ஜான்சன் பிரதருக்கு அடுத்து முக்கியமான தருணம் பிறப்புக்கு அடுத்தது. ஜான்சன் கேட்டா, நீ எப்ப ஜான்சன் ஆனா? ஒரு சத்திய பிரியா கையில் கிடைத்த தருணம். சரி, திருமணம், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது. திருமணத்துக்கு அடுத்தது முக்கியமான தருணம் குழந்தை பிறக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைய கட்டி கொடுத்து தாத்தாவாகிறது. அதுக்கப்புறம் போய் சேர்ந்தது. ஆனா அந்த தருணத்தை நம்ம பார்க்க முடியாது. வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் தான் முக்கியமான தருணம் என்று நினைக்கிறோம். ஆனா இது கடகடன்னு ஓடிடும், உருண்டு ஓடிடும், சீக்கிரத்துல ஓடிடும். அதனால இதெல்லாம் தொடர் நிகழ்வு. இது நமக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். அதனால இது முக்கியமான தருணங்கள் அல்ல. வாழ்க்கையில நீங்கள் இயேசுவோடு அடியெடுத்து வைக்கிற, உணராமலே இயேசுவோடு சில நேரம் நடப்போம். நம்ம உணரலன்னாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்ன, நம்ம உணர்றதே இல்லை, ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் கையை பிடிக்கலன்னா நம்ம என்னைக்கோ அட்ரஸ் இல்லாம போயிருப்போம். நம்ம கர்த்தரை கையை பிடிச்சிருக்கிறாருங்கிறத உணராமலேயே கர்த்தரோடு கூட நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா கான்சியஸ்லி கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு, கர்த்தர் நம்மளோடு பேசி, கர்த்தர் நம்முடைய கையை பிடிச்சு, என்ன, கர்த்தர் நம்மளை குழியிலிருந்து தூக்கி, இதை என்னால தூக்க முடியாது, கர்த்தரால தூக்க முடியும். இதையும் தூக்க முடியும், அவங்க அம்மாவையும் சேர்த்து கர்த்தரால தூக்க முடியும். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு இக்கத்திலிருந்து விடுவித்து தூக்கி எடுத்து பேசி எச்சரித்து தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி யாரும் இல்லாத நேரத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்ன தருணங்கள் இருக்கிறாங்க. அதை விட பெரிய சந்தோஷம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய வாக்கியம் எதுவுமே இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை விட மேன்மை எதுவும் இல்லை. தேவ சமூகத்தை விட மேன்மை எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் வரும், திடீர்னு போயிடும், எதுவும் மேன்மை கிடையாது. கல்யாணம் ஆகுற வரைக்கும் 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கும். கல்யாணம், வாழ மீனுக்கும் மிளாங்கு மீனுக்கும் கல்யாணம், என்ன அப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன, இன்னும் கையாடிட்டு வாழ மீனுக்கும் மிளாங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படின்ட்டு அந்த கல்யாணத்தை கண்ட உடனே பெரிய இதெல்லாம் இருக்கும். அதனாலதான் உலகத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்தான், கல்யாணத்தை பண்ணி பாரு, அப்புறம் நீ பண்ணிய விட கேவலமா இருப்பீங்க. கட்டுறப்ப பெரிய எக்ஸைட்டிங் தான், பெரிய பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஆனா கட்டி முடிச்சு வாழ்க்கையில பிரச்சனைன்னு வரும் பாருங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஏண்டா பண்ணி தொலைச்சோம். கல்யாணம் பண்ணவெல்லாம் என்ன ஆகி போயிட்டான், தொலைச்சு போயிட்டான்.
சோ பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல சில காரியங்கள் சந்தோஷமாய் தோணும், ஆனா அதே கல்யாணம் ஆசீர்வாதமாக இருக்கிறது எப்படி தெரியுமா? கல்யாணத்திலிருந்து கடைசி மூச்சு வரைக்கும் முதல்ல பிடிக்க வேண்டியது கர்த்தரை பிடிக்கும். கர்த்தரை பிடிக்கும். கர்த்தரை பிடிக்காம என்ன வேற யாரையாவது பிடிச்சதுல ஸ்டீபன் ராஜா பிடிக்கிறதுல சந்தோஷப்பட்டோம்னா அது சில நேரத்துல வேற மாதிரி போயிடும். நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா அதே கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு ஸ்டீபன் ராஜா பிடிச்சா அது ஆசீர்வாதம். நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ 2 பேரும் ஏங்க சேம் செக்ஸ் மேரேஜ் எல்லாம் நடக்கலைங்க. ஒரு உதாரணத்துக்கு, அதுக்காக ஒரு பையனையும் பொண்ணையும் நிக்க வைக்க முடியாது. இப்ப மாப்பிள்ளையும் பொண்ணும், இப்ப இங்க எல்லாம் வெளியில எல்லாத்துலயும் பொண்ணோட அப்பாவை தான் கூப்பிட்டு என்ன செய்வாங்க, இது மாப்பிள்ளை இது பொண்ணுன்னு வச்சுக்குவோம். அப்பாவை கூப்பிட்டு உங்க பொண்ணு வலது கையை பிடிச்சி மாப்பிள்ளை வலது கையில கொடுங்கன்ட்டு இவங்க தொடவே மாட்டாங்க. இவங்க தூரம் நின்றுட்டு, அது ஒரு பாஸ்டர் கல்யாணத்துல பார்த்தேன். அவர் கல்யாணத்துல பைபிளை கையில வச்சுக்கிட்டே இருந்தார். ஜெபம் பண்றது கூட எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணாரு? பிதா கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. முதல்ல பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னா எனக்கு என்னடா கூத்து பண்ணார். சரி, அதுதான் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சு ஜெபம் பண்ற 2 பேரும் முழங்கால் பண்ணாங்க. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கர்த்தர் உங்கள் இருவரையும் ஒருவர் ஆக்கி ஆசீர்வதி. கடைசி வரைக்கும் கையே பண்ணல. நான் யோசிச்சேன், இவருக்கு என்ன பிரச்சனை? இவரு கையை பிடிச்சா வேற நாள் தோணுமோ? வயசானவர் வேற. சிபிஎம்ல கல்யாணம் எப்படி தெரியுமா நடக்கும்? பொண்ணு மாப்பிள்ளை கையை அப்பா பிடிச்சு கொடுக்க மாட்டாரு. அங்க இருக்கிற பாஸ்டர் தான் என்ன செய்வாரு, பொண்ணு கையை பிடிச்சு மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டு அவரு மேலையும் கீழையும் அவர் கையை வச்சிருவாரு. கையை விட மாட்டாரு. ஜெபம் பண்ணி சத்திய உடம்புல பண்ணி முடிச்சு ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவர் ஒரு கையை பிடிச்சு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் கையை எடுப்பார். இப்ப என்ன விஷயம், எதுக்காக ஊழியக்காரர்கள் கை வச்சு ஜெபிக்கும்? வெளியில அந்த பழக்கமே கிடையாது. ஊழியக்காரர்கள் கை வச்சு, இவங்க 2 பேரும் தான் கை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஊழியக்காரன் யாரா போய் நிக்கிறான்? தேவனுடைய பிரதிநிதியாக. அப்ப தெய்வம் அவர்கள் கையை பிடிக்காம அவங்க மட்டும் கையை பிடிக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறது. அது வெளியில ஒரு பழக்கம். எல்லாரும் உங்கள் கைகளை பெண்ணு மாப்பிள்ளைக்கு நேரா நீட்டி என்ன ஏலமா எடுக்க போறீங்க, இப்படி பிடிச்சுக்கிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கையை இப்படி நீட்டிக்கிட்டு எல்லாம் ஊர்ல இருக்கிற சொறி கை சிறங்கு கையெல்லாம் நீட்டினோடனே அவங்க 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்களா என்ன? அது தவறுங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த சபையாரை எல்லாத்தையும் கையை நீட்டி ஜெபிக்க சொல்றதுக்கு பைபிள்ல எந்த முகாந்திரமும் எந்த ஆதாரமும் இல்லை. இதெல்லாம் காலப்போக்குல மனுஷன் உண்டாக்குன முறைமைகள். இவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ள ஒரே ஆளு கல்யாணத்தை நடத்தி வைக்கிற ஊழியக்காரர் மட்டும்தான். நீங்க எழுப்பி நின்று ஜெபிக்கலாம். இதை விட கொடுமை ஒரு பாஸ்ட் இருக்கு. என்ன சொல்றாங்க, எல்லா சுவாசிகளும் எழுப்பி உங்க பாஸ்டர் நேரா கை நீட்டுங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், என்னடா இந்த ஆளு தலையில விட்டா எல்லாரும் கை வச்சிருவாங்க போல இருக்கு. ஒரு பாஸ்டருக்கு ஜெபிக்க, அதாவது ஒரு பாஸ்டருடைய நன்மையை கருதி நீங்க ஜெபிக்கலாம். ஆனா பாஸ்டருக்கு நேரா கை நீட்டி ஜெபிக்கிறதுக்குள்ள அதிகாரம் யாருக்குமே இல்ல. ஒரு பாஸ்டருக்காக இன்னொரு பாஸ்டர் என்ன செய்யலாம், அதுவும் வயதிலும் ஊழியத்திலும் மூத்தவராயிருக்கணும். பாஸ்டர்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு கை வைடான்னா எப்படி இருக்கும்? இவனே ஒரு அறவரை, இவன் என் மேல கை வச்சான்னா என்ன ஆகும்? நான் அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிருவேன். பாஸ்டர்ங்கிறனால எல்லாரும் மேலேயும் கை வைக்கிறதுக்கு அதிகாரம் பைபிள்ல கொடுக்கல. அதனால ஆசீர்வதிக்கிற அதிகாரம் ஆரோனுக்கு மட்டும்தான், ஆரோனுடைய குமாரர்களுக்கு இல்லை. ஏன்னா அங்க யார் இருக்கிறதுலே மூத்தது?
6. அப்போ இந்த கையை இவங்க பிடிக்கிறதல்ல விஷயம். இவங்க கையோட சேர்ந்து யார் கை பிடிக்கணும்? கர்த்தர். ஊழியக்காரர் இல்ல, ஊழியக்காரர் கர்த்தருடைய ஸ்தானத்துல நிக்கிறனால இவங்க 2 பேர் கையை யார் பிடிக்கணும்? கர்த்தர் பிடிக்கணும். அதனாலதான் முப்பிரி நூல் அறாது. அப்ப ஒரு திருமண வாழ்க்கையில அதுக்குதான் என்ன செய்யணும்? பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடி யார் கையை பிடிச்சிருக்கணும்? தேவனுடைய கர்த்தருடைய கைய. மாப்பிள்ளையும் யார் கையை பிடிச்சிருக்கணும்? இப்போ எதுக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க? உலகத்துல இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு. ஆனா கிறிஸ்தவ ஜீவியத்துல உறுதிப்படுத்துறதுக்காக மட்டுமல்ல நிச்சயிக்கிறது. அந்த நிமிஷத்துல இருந்து இவங்க 2 பேரும் யார பிடிக்கணும்? கர்த்தரை பிடிக்கணும். ஏன்னா இந்த நாளைக்கு அலெக்ஸ் பிரதர் பிள்ளைய கையை பிடிச்சு கொடுக்குறாருன்னு வைங்க. அலெக்ஸ் பிரதருக்கு முன்னாடி இந்த பிள்ளைய கையை யார் பிடிச்சிருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் பிடிச்சிருக்கணும். அவரு கையை பிடிச்சு கொடுக்கிறது சம்பிரதாயம். ஆனா தேவன் பிடிச்சு கொடுக்கிறது தான் மிக மிக முக்கியம். அந்த வாழ்க்கை தான். ஏன்னா தேவ பிரசன்னம் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையில தொடரும் கடைசி வரைக்கும். அன்றைக்கு கர்த்தருடைய கையை இவங்க பிடிச்சாங்கன்னா சாகுற வரைக்கும் அந்த கையை விடக்கூடாது. இப்ப கர்த்தருடைய கையை 2 பேரையும் சேர்த்து பிடிச்சதுன்னா சாகுற வரைக்கும் இவங்க கையை கர்த்தரை விட போறது இல்ல. அப்பதான் அதனுடைய நிறைவேறுதல், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவேறுதல் வர முடியும். அப்ப ஒவ்வொரு பகுதியிலும் தேவ சமூகம் என்கிறது மிக மிக முக்கியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் கல்யாணத்துக்காக மட்டும் சொல்ல, நீங்க எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது என்னது? முழங்கால நிக்கணும். முழங்கால நிக்கணும். அது எந்த காரியத்தில் ஆகட்டும். கர்த்தாவே உடைய சமூகம் என் கூட இருக்கும். நீர் என்ன நடத்தணும், நீர் என்ன பாதுகாக்கணும், நீர் என்ன தாங்கணும். ஏன் ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்காங்க, நீர் என்ன ஆசீர்வதிச்சாதான் என் வேலையோ என் பிசினஸோ ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீர் இல்லாமல் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால for anything, அதெல்லாம் மோசே சொல்லிட்டார், உங்களுடைய சமூகம் என்னோடு கூட வராது இருக்குமே ஆனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்ப எந்த ஒரு வேலைக்கு போறீங்கன்னாலும் சரி, ஒரு படிப்புக்கு போறீங்கன்னாலும் சரி, in every situation நம்ம ஜெபிக்க வேண்டியது I need your presence. உங்களுடைய சமூகம் எனக்கு தேவை. இப்ப நீங்க ஒரு வேலைக்கே போறீங்க, வேலை எல்லாம் ஸ்மூத்தா போயிருமா? அங்க 1008 பிரச்சனை வரும். இப்ப ஜான்சன் பிரதருக்கு வேலையில பிரச்சனையே கிடையாதா? வரும், நெருக்கம் வரும், மேனேஜ்மெண்ட் நெருக்கம், மேல இருக்கிற அதிகாரி நெருக்குவான். அப்ப ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் யார் கை நம்மள பிடிச்சிருக்கணும்? தேவனுடைய கரம் நம்மள பிடிச்சிருக்கணும். அதெல்லாம் சொல்றான், உங்களுடைய சமூகம் இல்லைன்னா எனக்கு காணானும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நாங்க இந்த வனாந்தரத்திலேயே செத்து போயிடுறோம். நீர் இல்லாத ஒரு கானான் எங்களுடைய வாழ்க்கையில தேவை இல்ல. ஏன்னா நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்க கானான்ல கிடைச்சதுன்னா அந்த ஜனத்தை விட துன்மார்க்கராய் நாங்க மாறி போயிடுவோம், அழிவுக்குரியவர்களாய் மாறிடுவோம். அதனால எங்க வாழ்க்கையில உங்களுடைய பிரசன்னத்தை நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நான் செய்யற ஒரு காரியத்திலும் உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படணும், உங்களுடைய பிரசன்னம் என்ன நடத்தணும், உங்களுடைய பிரசன்னம் என்ன பாதுகாக்கணும், உங்களுடைய பிரசன்னம் என்ன பலப்படுத்தணும், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு ஜெயத்தை தரணும், உங்களுடைய பிரசன்னம் என்ன சாட்சியாய் நிறுத்தணும், உங்களுடைய பிரசன்னம் பிசாசு கையிலிருந்து என்ன பாதுகாக்கணும். ஆகவே உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும். எப்ப இந்த ஜெபம்? பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகும் போது, விடுதலையாகிற நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அதான் விடுதலை வரப்போகுது. விடுதலை 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 விசில் அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் என்ன சொல்றான்? 70 வருஷம் நாங்க இஸ்ரவேல் தேசத்தை விட்டு எருசலேமை விட்டு வந்துட்டோம். இப்ப எல்லாம் என்னவாய் கிடக்குது? மண்மேடுகளாய். வசனம் வாசிக்க நேரம் இல்லை. எருசலேம் என்னவா கிடக்குதா? மண்மேடுகளாய், சுத்தரிக்கப்பட்டு மண்மேடுகளாய். அங்க எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்குது, நிலம் பாழாகி கிடக்குது, தேசத்துல குடியிருக்க வீடுகள் இல்ல, ஆலயம் இல்ல. கர்த்தர் கூட வரலன்னா அந்த தேசம்
என்ன விழுங்கி போடுற தேசமாய் மாறிடும். ஏன்னா ஏற்கனவே அதே எருசலேம் அநேகர் கொன்று போடப்படுகிற ஒரு இடமாய் காணப்பட்டது. அதனால இப்ப நம்மளா இருந்தாலும் செய்வோம், அப்பா 70 வருஷம் முடிஞ்சிருச்சியா, இனிமே நம்ம போய் நம்ம இடத்துல ஜாலியா இருக்கலாம். இல்ல, நமக்கு எதிராக எந்த வல்லமை இருக்கு, நமக்கு எதிராக எந்த வல்லமைக்கு போராடிட்டு இருக்கு, நம்மளை அழிக்கிறதுக்கு எந்த வல்லமை பதுங்கி இருக்கு, நம்ம பின்னாடி எந்த வல்லமை வந்துகிட்டு இருக்கு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்த என் தேவன் அவருடைய பிரசன்னத்தை என் கூட அனுப்பினால் நான் எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம், உங்களுடைய பிரசன்னம் எங்க கூட என்ன செய்யணும், வரணும். அதுலயே அவனுடைய ஜெபம் பாத்தீங்கன்னா, சீனாய் மலையில நீர் இறங்கினப்பா, மறுபடியும் வாசிப்பா 64ஆம் அதிகாரம் 1 உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும். ஏன்னா சீனாய் மலையில தான் இஸ்ரவேலருக்கு தேவன் முதல்ல தன்னுடைய நாமத்தை என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறாரு. மோசேகிட்ட அதுக்கு முன்னாடி எரியிற முச்செடியில காண்பிச்சாலும் அபிஷியலா தெய்வம் தன்னுடைய நாமத்தை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்துறது நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது. அப்ப தெய்வம் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினாலதான் இப்ப வர்ற வழியெல்லாம் சத்துருக்களை என்ன செய்யறாங்களா, தத்தளிக்கிறார்கள். இங்க நல்லா கவனிங்க. இப்ப மோசே எரிகிற முச்செடியில மோசைக்கு கர்த்தர் தரிசனம் ஆறாரு, தன்னுடைய நாமத்தை சொல்லிடுறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப அந்த நாமத்தையும் அந்த பிரசன்னத்தையும் கொண்டுகிட்டு தான் எங்க போறான், எகிப்துக்கு போறான், பார்வோனுக்கு முன்னாடி போறான். ஏன்னா இவன் பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்தவன், பார்வோனை பத்தி இவனுக்கு தெரியும். இப்ப மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக போகல, யாரா போகிறான், தேவனுடைய பிரதிநிதியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளுடைய பிரதிநிதியாக. அதனால பார்வோன் இனிமே அவனை என் சகோதரன், என் கூட வளர்ந்தவன், என் கூட படிச்சவன், என் கூட வில்வித்த கத்துக்கிட்டவன் சொல்ல போறதில்லை. இதோ அடிமைகளின் தலைவன் வருகிறான். மோசேயும் பார்வோனுடைய பார்வையில யார் தான், அடிமை. அப்போ அந்த அடிமைகளுக்கு என்ன செய்யறானோ பார்வோன், அதையும் மோசேக்கும் அவனால செய்ய முடியும். அவங்கிட்ட வல்லமை இருக்கு, அவங்கிட்ட படைபலம் இருக்கு. பார்வோன் ஒரு வார்த்தை சொன்னா மோசே தலையை எடுக்கிறதுக்கு ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்ப மோசே தனியா போகல, உன்னை அனுப்புறேன், நான் அனுப்புறேன், நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வம் தன்னுடைய நாமத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி அனுப்புகிறார். அப்ப தெய்வத்தோட வல்லமை எதுல இருக்கு, அவருடைய நாமத்துல. அப்ப மோசே தனியாய் போகல, தேவ சமூகத்தோடு தெய்வத்தின் நாமத்தின் வல்லமையோடு அதிகாரத்தோடு மோசே போய் கோலை எடுத்து நீட்டுறான். போய் எடுத்து என்ன பண்றான், அந்த நைல் நதிக்கு தொடுறான். தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ரத்தமாச்சு. அது மோசே செஞ்சானா, இல்ல, இஸ்ரவேலின் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவனை பலப்படுத்தி, அவனுக்கு தைரியம் கொடுத்து, அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து, அவன் கையில ஒரு கோலை கொடுத்து அனுப்பின பொழுது, அந்த கோலை தொட்ட பொழுது தண்ணீர் என்னவா மாறிச்சு, ரத்தமாய் மாறிச்சு. நீ கவனிச்சு பாருங்க, இஸ்ரவேலுடைய வீடுகள்ல தண்ணீர் ரத்தமா மாறல, ஆனா பார்வோன் எகிப்தியருடைய வீடுகள்ல இருந்த தண்ணீர் எல்லாம் என்னவாச்சு, ரத்தமாய் மாறிச்சு. அப்ப தேவ சமூகம் யார் கூட இருக்குதோ, எந்த எதிர்ப்புகள் மத்தியில் அந்த ஜனம் இருந்தாலோ, அந்த எதிர்ப்புகளோ அந்த எதிரான சூழ்நிலைகளோ தேவ சமூகத்துல இருக்கிறவனை ஒண்ணும் பண்ண முடியாது. எகிப்தில பேது வருது, எகிப்தில வண்டு வருது, எகிப்தில வெட்டுக்கிளி வருது, எகிப்தில தவளை வருது, எகிப்தில காரிருள் வருது, எகிப்தில கல்மழை வருது. ஆனா இஸ்ரவேல் இருந்த கோசோன் தேசத்துல இது எதுவுமே இல்ல. எகிப்து 3 நாட்கள் இருண்டு கிடக்குது, கோசோன் தேசத்துல சூரிய வெளிச்சம் இருக்குது. இது யார் செஞ்சது, தேவ சமூகம். தேவ சமூகம் அதை அறிந்தபடினாலதான் இப்ப விடுதலை ஆகி திரும்ப வரும் பொழுது அவன் என்ன சொல்ற, எகிப்துல இருந்து வரும்போது, கர்த்தாவே உங்களுடைய சமூகம் எங்களோட கூட வராதிருந்தால் எங்களை இவ்விடத்தில் இருந்த, ஏதாவது புது தேசம், அட்லீஸ்ட் எகிப்து பழகின தேசம், பார்வோன் தெரிஞ்ச ஆளு, அங்க இருக்கிற ஜனங்களை பத்தி மோசேக்கு தெரியும். ஆனா இப்ப வனாந்தரம் எப்படிங்கிறது மோசேக்கு தெரியாது, கானான் எப்படி இருக்கும் என்பது மோசேக்கு தெரியாது, கானானின் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறது மோசேக்கு தெரியாது. அதனால அவன் ஒண்ணு தெரியும்,
இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருந்தால், தேவ சமூகம் என்னோடு கூட இருக்குமே ஆனால் நாங்க எங்க போனாலும் வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். நாங்க எங்க போனாலும், எந்த சூழ்நிலைக்குள்ள போனால், அதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்றான், உம்மாலே ஒரு சேனைக்குள் எத்தனை சேனை வரட்டுங்க, கர்த்தருடைய சமூகம் எனக்குள்ள இருந்தா நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன். எனக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மதில் வரட்டும், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில வர்ற போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? தேவ சமூகம் நமக்கு தேவை. இன்னைக்கு தேவ சமூகத்தை தேடுறது இல்லை. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இவளுக்கு இவ தேவை, அவளுக்கு இவ தேவை. ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா என்னங்க? தமிழ்ல நண்பர்கள். ரெண்டு இருதயம் ஒத்து போறது, அது நல்லதுலயோ கெட்டதுலயோ. ரெண்டு பேர், அதனால இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன, show me your friend then I will tell who you are. உன் நண்பை யாருன்னு என்கிட்ட சொல்லு, காமி எனக்கு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா ஏன் ஆவி ஒத்து போற ஆள் தான் எனக்கு யாரா இருக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும். அப்ப திருடன் கூட நான் சேர்ந்து நடந்த நான் யாரா தான் இருப்பேன். நான் பப்ளிக்கா திருட மாட்டேன், ரகசியமா திருடுவேன். இல்லாம என்னால ஒத்து போக முடியாது, என்னால ஒத்து போக முடியாது. விபச்சாரக்காரனோட நான் நடக்கிறேன்னா நான் ஒரு விபச்சாரக்காரனா இருந்தாலும் முடியும். பிரியமானவர்களே, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எல்லாம் பண்றாங்கன்னா ரெண்டு ஸ்பிரிட்டும் என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு சேர்ந்துருச்சு, ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதான் வந்து அர்த்தம். தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு மனிதனால் தேவ சமூகத்தையே தேடாத ஒருத்தரோட சேர்ந்து நடக்கவே, எத்தனை கோடி கொடுத்தாலும் நடக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு எது முக்கியம்? தேவ சமூகம் முக்கியம், தேவ சமூகம் முக்கியம். பிரியமானவர்களே, இப்ப தேவ சமூகம் எகிப்துல அற்புதங்கள் செய்தது, அதிசயங்களை செய்தது. எத்தனை தடவை? 10 தடவை இஸ்ரவேலருக்கு வாத, 10 தடவை சாரி எகிப்தியருக்கு வாத, 10 தடவை இஸ்ரவேலருக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும். அங்க 10வது தடவை எல்லாம் சாகுது, தலைச்சன் எல்லாம் சாகுது. இங்க இஸ்ரவேல் வீட்டுல ஜீவனோடு மரண தேசத்திலிருந்து வெளியே கொண்டு போகிறார். ஒரு தலைச்சனும் சாகல. சாகலைங்கிறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் யாத்ராமத்துல கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலில் முதற் பிறக்கிற யாவும் எனக்குரியதுங்க. பாருங்க, அங்க தலைச்சன் எல்லாம் சாகுது, அங்க மரண ஓலம் கேக்குது. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த தலைச்சன் எனக்குரியது, இந்த தலைச்சன் எனக்குரியது, இந்த தலைச்சன் ஜீவனுக்குரியது. தலைச்சன் எல்லாம் நான் சொந்தமா எடுத்துக்கிட்டேன். தலைச்சனை மாதிரி நான் தொட முடியாது. அதுக்கு பதிலா சொந்தமா எடுத்துக்கிட்டதுக்கு பதிலா மட்டும் இல்ல, இப்ப சொல்றாரு, எல்லா முதற் பேருக்கு பதிலாக, தலைச்சன்களுக்கு பதிலாக நான் இப்ப யாரை தெரிந்து கொள்கிறேன்? லேவியரை தலைச்சனாக, முதற் பலனாக தெரிந்து கொள்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது ஒரு கோத்திரம், இது ஒரு கோத்திரம், இது ஒரு கோத்திரம், எல்லாம் முதற் பேருன்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு சேர்ந்து வருது. அதுக்கு பதிலா கர்த்தர் என்ன சொல்றாரு? இவங்களுக்கு பதிலாக நான் யாரை எனக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்? லேவியரை நான் எனக்காக தெரிஞ்சுக்கிறேன். அப்ப லேவியர் இப்ப கர்த்தருக்கு என்ன செய்யறவங்களா மாறிட்டாங்க? ஊழியம் செய்கிறவர்களாக. ஏன்னா இவங்க 24 மணி நேரம் லேவியர் எங்க இருக்கணும்? ஆசரிப்பு கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல. பிரியமானவர்களே, இப்ப ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆளு, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆளை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வந்தோம்னா இவங்க திரும்ப வீட்டுக்கு கர்த்தர் சொல்லாம போக முடியாது. அப்ப அந்த குடும்பம் இவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அதனால கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? தேவ சமூகத்தில் இருக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரனை கண்டா எல்லாருக்கும் இலக்காரம். ஆனா நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்சு பண்றேன். ஒருத்தர் வந்து ஒரு மாசம் இங்க நின்று பாருங்க, அப்ப தெரியும் ஊழியம்னா என்ன, ஊழியக்காரனுடைய சூழ்நிலை என்ன, ஊழியக்காரனுடைய நிலை என்ன, ஊழியக்காரன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன. லேவியர் 24
மத்திய பலிபீடத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? விறக கொண்டு வந்து அடுக்கணும், நெருப்ப எரிய விடணும். இப்ப காளைய சந்தாய் துண்டிச்சு என்ன செய்யணும்? நெருப்பு மேல வைக்கணும். வெளியில பார்த்தா வேக்காட்டுல ஒரு லேவியன் வெந்துகிட்டு இருப்பான். அவனுக்கு சுகபோகத்துக்கு வழியே இல்ல. ஆனா மற்ற கோத்திரம் சுகபோகமா கூடாரத்துல படுத்து இருக்கும். ஆனால் ஒரு லேவியன் தேவ சமூகத்துல இவனுக்கு நிக்கிறது மட்டும் இல்ல, அந்த வேக்காட்டுல வேகிறது மட்டும் இல்ல, இந்த லேவியனுக்கு பூமியில என்ன கிடையாது? சுதந்திரமும் கிடையாது. என்னையா பெரிய ஆச்சரியம், இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஆனா ஒண்ணு, இந்த லேவியன் 24 மணி நேரமும் தேவ சமூகத்தை அனுபவிச்சுக்கிட்டே அநேக பாவங்கள் சுத்திகரிக்கப்படுறதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துறாரு? இந்த லேவியனை, இந்த ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார். சோ பிரியமானவர்களே, அங்க செத்துக்கிட்டு இருக்க தலைச்சன் இங்க தலைச்சனை எங்க கொண்டு வர்றாரு? தேவ சமூகத்துக்கு ஊழியக்காரனா மாத்தி அவருடைய முகத்தை தரிசிக்கிறவனாய், அவருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் கர்த்தர் அங்க மகாபலிபுரத்துல பேசும்போது உள்ள பிரகாரத்துல பலிபீடத்துக்கிட்ட நிக்கிற லேவியனும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் இஸ்ரவேல் கேட்க முடியாது. சோ பிரியமானவர்களே, அங்க அழிவு வருது. ஆனா தேவ சமூகத்துக்குள்ள வந்த ஜனத்துக்கும் 24 மணி நேரமும் தேவ சமூகத்துல நின்று கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒருவேளை லேவியனுக்கு பூமியில ஒண்ணு இல்லாம இருக்கிறார். ஆனா லேவியனை பத்தி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 7ஆ 8ஆ? எத்தனை வசனம்? லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் என்னதான் ஆண்டவர் லேவியரை குறித்து என்ன சொல்றாரு? பரிசுத்த புருஷன். அவருடைய ஊழியம் என்ன? இஸ்ரவேல் ஜனம் பரிசுத்தமா இருக்கணும்னா யார ஊழியம் செய்யணும்? லேவியன் பலி செலுத்தலைன்னா இஸ்ரவேல் என்னமா இருக்க முடியாது? பரிசுத்த புருஷனாய் அநேகரை பரிசுத்தப்படுத்துற. ஒருவேளை அவனுக்கு பூமியில ஒண்ணுமே இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு லேவிய குறிச்சு, என் பரிசுத்த புருஷன் என்று சொல்கிறார். அந்த சாட்சி வேற யாருக்குமே இல்ல பிரியமானவர்களே. அதனால ஒன்று தெரிஞ்சுக்காத, ஒரு பக்கம் மரணம், ஆனால் தேவ சமூகத்தை சுமந்துகிட்டு இருந்த இஸ்ரவேலருக்கு ஜீவன் மட்டுமல்ல, இப்ப 24 மணி நேரமும் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. அடுத்தது இப்ப மோசே லேவியன். மோசே யாரு? லேவியன். இப்ப மோசே அவன் லேவியனாக இருக்கிறபடியினால் அவன் தான் நடத்தி கொண்டு போறான். அவன் கையில என்ன இருக்கு? கோல். இப்ப செங்கடல் குறுக்க வந்துருச்சு. பார்வோன் விரட்டிக்கிட்டு வர்றான். ஒரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் பார்வோன். இப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா இந்த வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்து. கர்த்தர் மோசேகிட்ட மட்டும்தான் பேசுறார். ஏண்டா பதற? உன் கையில என்ன இருக்கு? அது வெறும் கோல் இல்லை, ஏற்கனவே நான் அபிஷேகம் பண்ணின கோல். உன் கோலை என்ன செய்ய? நீட்டு. சமுத்திரத்துக்கு நேரம் அவன் கோலை என்ன பண்ண? நீட்டு. கோலை நீட்னா தொட கூட இல்லை, கோலை நீட்டுனப்போ சமுத்திரம் என்ன ஆச்சு? இரண்டாக பிளந்தது. தேவ சமூகம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கோ, எத்தனை செங்கடல் வேணாலும் வரட்டும், ஆனா அந்த தேவ சமூகம் எல்லா செங்கடல்களையும் ரெண்டாய் பிளக்கும். So தேவ சமூகத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். So when you experience the presence of God, நீங்க போறதுக்கு முன்னாடியே தேவ சமூகம் என்ன செய்யும்? போகும். 114ஆம் சங்கீதத்துல அங்க சொல்லி இருக்கு. 114ஆம் சங்கீதம் வாசிங்க. கர்த்தரின் சத்தத்தையும் 114 114 இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், யூதா கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடன் கண்டு விலகி
ஓடிச்சு. யூதா பரிசுத்த ஸ்தானம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? Judah was his sanctuary. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூதா தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த ஸ்தலம். யூதா தனியா போகல. யூதாவின் நடுவுல யார் போனா? இஸ்ரவேலின் தேவன் புறப்பட்டு போகிறார். அப்ப தேவன் அவர்கள் நடுவில் புறப்பட்டு போனதால கடல் என்ன செஞ்சுதா? கண்டு விலகி ஓடிட்டு. யோர்தான் மேல இருந்து கீழே வர்ற தண்ணி திரும்ப மேல குவியலா நிக்குது. பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. போதும். உங்க வாழ்க்கையில எத்தனை யோர்தான் வேணாலும் வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை செங்கடல் வரட்டும், எத்தனை எரிகோ வரட்டும். இஸ்ரவேலர் என்ன கல்லெடுத்து எரிஞ்சாங்களா? பீரங்கி வச்சு இடிச்சாங்களா எரிகோ கோட்டைய? ஒண்ணுமே செய்யல. அவங்க செஞ்சதெல்லாம் என்னது? சுத்தி வந்தாங்க. எத்தனை நாள்? முதல்ல 6 நாள் என்ன பண்ணாங்க? அமைதியா சுத்தினாங்க. 7வது நாள் எத்தனை முறை சுத்தினாங்க? 7 முறையில 6 முறை எப்படி சுத்தினாங்க? அமைதியா. 7வது முறை சுத்தினப்ப என்ன பண்ணாங்க? ஆர்ப்பரித்தார்கள். தேவ சமூகம் வெளிப்பட்டுச்சு. கர்த்தரை துதிச்சப்ப தேவ சமூகம் வெளிப்பட்டுச்சு. கர்த்தரை ஆராதிச்சப்ப தேவ சமூகம் வெளிப்பட்டுச்சு. எரிகோ பூமி குலுங்குச்சு. இஸ்ரவேலர் நடந்த இடத்துல பூமி பிளக்கல. ஆனா எரிகோ கோட்டை இருந்த இடத்துல பூமி என்ன செஞ்சிருச்சு? வாய பொளந்தது. கோட்டை தகர்ந்தது. இஸ்ரவேலர் ஏறி எரிகோவை என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு சொந்தமாக்கினார்கள். தேவ சமூகம் உங்களோடு கூட இருந்தால் எரிகோக்கள் தகர்ந்து போகும். செங்கடல்கள் 2ஆய் பிளக்கப்படும். யோர்தான்கள் பின்னிட்டு திரும்பும். மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளும். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது. போராட்டம் நீங்க மாட்டேங்குது. வியாதி மாற மாட்டேங்குது. என்ன காரணம்? சத்தமா சொல்லுங்க. தேவ சமூகம் இல்லை. நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை தீரணும்னா மனுஷனை தேடி தேடி ஓடுறோம். நம்ம பிரச்சனை தீரணும்னா இந்த ஹாஸ்பிட்டல் போனாதான் என் பிரச்சனை தீரும். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பிரச்சனை தீராது. தேவ சமூகத்துல நான் தீர்வு புரியும். ஹாஸ்பிட்டலுக்கு நான் போவேண்டான்னு சொல்லல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா என் பிரச்சனை தீரும் நம்ம நினைச்சா சத்தியமா தீரவே தீராது. தேவ சமூகம் நம்முடைய மத்தியில் இருந்தா நம்முடைய பிரச்சனைகள் தீரும். வியாதிகள் மாறும். கட்டுகள் உடையும். வேதனைகள் மாறும். துக்கங்கள் மாறும். கண்ணீர் மாறும். எல்லா கலக்கங்களும் மாறும். மாறும் மாறும் நம்முடைய வாழ்க்கையில. பிரியமானவர்களே, அவங்க போன இடத்துல கர்த்தர் அதிசயம் செஞ்சார். சரி, அடுத்தது அவங்க வனாந்தரத்துல வராங்க. இப்ப தேவ சமூகம் அவர்களோடு கூட இருக்கிறத இதுவரைக்கும் உறுதிப்படல. திடீர்னு கர்த்தர் சொல்றாரு கோலை நீட்டுங்கிறாரு. கோலை நீட்டினா செங்கடல். ஆனா இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? செங்கடலை கடக்கும் போது பகல்ல என்ன இருந்துதான்? அவர்கள் மேல மேக ஸ்தம்பம், ராத்திரியில அக்கினி ஸ்தம்பம். பார்வோன் விரட்டிக்கிட்டு வர்றான். பார்வோனுடைய சேனை விரட்டிக்கிட்டு வருது. இப்ப மேகஸ்தம்பம் எங்க வந்துருச்சு? 2 பேருக்கும் நடுவுல. இவங்களுக்கு வெட்டாந்தர. யாருக்கு? 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 நான் பதில் அவள்கிட்ட கேட்டு அடிச்சுட்டு இருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு அது வெட்டாந்தர. பார்வோனுக்கு சேனைக்கு அது என்னது? சேரு, சகதி. தெரிஞ்சுக்காங்க. தேவ சமூகம் கூட இருந்தா உங்க பக்கத்துல வேலை செய்யறவனுக்கு அது சேரும் சகதியுமா இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு வெட்டாந்தரைய கர்த்தர் அதிசயம் செய்யலாம். ஒரே சீட்டு தான் 2 பேரு. 2 அடி கேப்ல உட்கார்ந்து இருப்பேன். உனக்கு வெட்டாந்தர. ஆனா அந்த ஆளுக்கு அது சேரும் சகதியுமா. ராத்திரி வந்துருச்சு. என்ன வந்து நிக்குது? அக்கினி ஸ்தம்பம். இவங்களுக்கு மந்தாரமும் இருளும், இவங்களுக்கு வெளிச்சம். ஒரே அக்கினி ஸ்தம்பம் இவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கல. என்னமா மாறுது? மந்தாரமும் இருளுமாய் மாறுது. ஆனா இஸ்ரவேல் ஜனத்துக்கோ பாதை காட்டுகிற வெளிச்சமாய் மாறுது. தேவ சமூகம் அவர்களோடு கூட இருந்தப்போ பாருங்க எத்தனை அடி கேப்னு நமக்கு தெரியாது. ஒரு பில்லர் ஆஃப் கிளவுட், அந்த மேக ஸ்தம்பம்
ஒரு 100 அடின்னு வச்சுக்காங்களேன். 100 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய மேகம் அப்படி தூண் மாதிரி நிக்குது. 100 அடிக்கு அந்த பக்கம் வெட்டாங்கிற இங்க என்ன இருக்கு? சேரும் ஜகதியும். ஆனா அவங்க நிக்கல, அவங்க நடந்து மேகஸ்தம்பம் என்ன ஆயிட்டு இருக்கு? கூடியவே போகுது. இவன் கால் வச்சா என்னதான் வருது? திரும்ப சேரும் ஜகதியும். இன்னும் 100 அடி போயாச்சு, இவன் கால் வச்சா என்னதான் வருது? சேரும் சகதியும். இன்னும் 100 அடி போயாச்சு, இவன் கால் வச்சா என்னதான் வருது? இவனுடைய தேரோட சக்கரம் கலந்து வருது. அவன் வெறும் காலில், வெட்டான் தரையில, உலர்ந்த தரையில. அதனாலதான் உங்க வாழ்க்கையில தேவ சமூகம் இருந்தா பக்கத்து சீட்டுக்காரன் சாதிக்க முடியாதத உங்க வேலையில உங்களால சாதிக்க முடியும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அற்புதம் நடக்காது, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஏன்? பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கு ஒரு அற்புதம் நடக்காது. ஆனால் தேவ சமூகத்தை சுமந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன் கர்ப்பத்துல பிள்ளைய சுமக்கிற தாயை போல தன் இருதயத்துல தேவ சமூகத்தை சுமந்துகிட்டு நடப்பானே. ஆனால் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜெயம், வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆசீர்வாதம், வைக்கிற ஒவ்வொரு அடியும் விடுதலை, வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜெயம். அதனாலதான் சொல்றான், சமூகம் அன்னைக்கு மலைகளை உருக செய்து இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலையும் உடைய சமூகம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும். நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், கர்த்தருடைய சமூகம் இருந்தப்ப வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. சாலமோன் முதல்ல தேவாலயம் கட்டுறான். கட்டிட்டு பலிபீடத்தை வச்சுட்டான், விறகு அடிக்காச்சு. பலி மிருகத்தையும் மேல கொண்டு தோலை உரிச்சு கழுவி தூக்கி வச்சுட்டான். தூக்கி வச்சுட்டு மேட்ச் பாக்ஸ் இருந்தா கொண்டு வாங்கடா, இல்லைன்னா லைட்டை வச்சிருக்கீங்களா, லைட்டு கொண்டு வாங்கலான்னு கேட்டானா இல்லை. அவன் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறான். சாலமோன் ஜெபிச்சு முடிக்கிறப்ப வானத்திலிருந்து அக்கினி என்ன செஞ்சுதான்? பலிபீடத்தின் மேலே இறங்குச்சு. எலியா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுனா பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தை அற்பமா நினைக்காத, தேவ சமூகத்தை அலட்சியமா நினைக்காத. உன் படிப்புல, உன் வேலையில, உன்னுடைய எதிர்காலத்துல தேவ சமூகம் அற்புதங்களை செய்ய முடியும். நீ தெய்வத்தை தேடாம இருக்கிறது தான் பிரச்சனை. நீ தெய்வத்தை தேடினா உன் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், பெரிய பெரிய காரியங்களை அவன் செய்வான். வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். பிரியமா அதனாலதான் மோசே ஜெபம் பண்ணா, உடைய சமூகம் எங்களோடு வரலன்னா எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இப்ப ரெபேக்கா ஜெபிக்க வேண்டியது, திருச்சியில இருந்து நான் கால் எடுத்து வைக்கிறப்ப என் கூட தேவ சமூகம். ஏன்னா இதெல்லாம் நான் அங்க பிரசங்கத்துல சொல்ல முடியாது. அவங்க கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளையோட சபையோட பாஸ்டர் என்கிட்ட போன்ல சொல்றாரு, 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணா போதும் பாஸ்டர், 1 மணி நேரத்துல கல்யாணம் முடிச்சிடலாம். கல்யாணம் 8 to 9. அவர் என்ன சொல்றாரு, முடிச்சிடலாம் பாஸ்டர், 10 நிமிஷம் பிரசங்கம் போதும். அதனால அங்க வச்சு பேசுறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. இங்க இருந்து அடி எடுத்து வைக்கிறப்ப கத்திரத்துல கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த சமூகம் என்னோடு கூட வரலன்னா என்னை இங்க இருந்து கொண்டு போகாது. இந்த சமூகம் வந்ததுன்னா என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என் வாழ்க்கை இளைப்பாறுதலா இருக்கும், என் வாழ்க்கை கனத்துக்குரியதா இருக்கும், என் வாழ்க்கை சாட்சிக்குரியதா இருக்கும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்க வேண்டியது, உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும், உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும். உங்க சமூகம் இல்லைன்னா என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது முடியாது முடியாது. போன வாரம் கர்த்தர் ஒரு ஆளுக்கு புது ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ஆட்டோ வாங்குறதல்ல விஷயம், கேட்க வேண்டியது உங்களுடைய சமூகம் கூட வாங்க. சின்ன விஷயமா இருக்கட்டும், கர்த்தரத்துல கேளுங்க, உங்க சமூகம் என் கூட வரணும். உங்களுடைய சமூகத்தை, உங்களுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்க. நான் எந்த இடத்திலும் உங்களுடைய பிரசன்னத்தை சுமந்துகிட்டே போகணும். என் உள்ளத்துல, என் ஆவியில, என் ஆத்மாவில, என் சரீரத்துல, என் வார்த்தையில, என் கிரியைகள்ல உங்களுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்ல எனக்கு கிருபை தாருன்னு சொல்லுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? நம்ம கண்களை மூடுவோமா? தேவ பிரசன்னத்தை நம்ம சுமந்து கொண்டு போனோம்னு சொன்னால் அந்த பிரசன்னம் ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும்.
ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும். ஒரு நிமிஷம் ரெபேக்காவுக்காய் ஜெபம் பண்ணுவோம். கல்யாணம்ங்கிறது உலகம் மனுஷன் சொல்லுவான் 1000 காலத்து பயிர். ஆனா நான் சொல்றது என்னன்னா, கல்யாணம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவ சமூகம் முன்னாடி செல்லணும். தேவ சமூகத்தை அவ சுமந்துக்கிட்டு போகணும். தன் ஆவியில சுமக்கணும், தன் ஆத்மாவில சுமக்கணும், தன் சரீரத்துல சுமந்துட்டு போனால் அது ஆசீர்வாதம். எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே ரெபேக்காவை ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய சமூகம் கூட செல்லட்டும். உடைய சமூகத்தை சுமந்து செல்ல கிருபை தருவீராக. உடைய சமூகம் தாக்குவதாக, உடைய சமூகம் பலப்படுத்துவதாக, உடைய சமூகம் இதை கட்டுவதாக, உடைய சமூகம் ஆலோசனை கொடுத்து நடத்துவதாக, உடைய சமூகம் அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் சமூகமே சந்தோஷமே, சந்தோஷமே. எங்களுடைய வாழ்க்கையில உடைய சமூகம் முன் செல்லட்டும். நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உடைய சமூகம் கூட இருக்கட்டும். உடைய சமூகம் இல்லைன்னா எங்களை கொண்டு போகாது. இந்த சமூகத்தின் மறைவில ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். உடைய சமூகம் இறங்கினால் பர்வதங்கள் விழுகுவோல உருகும். ஆண்டவரே தடைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும், கஷ்டங்கள் மாறும், கவலைகள் மாறும், துக்கங்கள் மாறும். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதியும். இந்த இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது தேவ சமூகம் அவர்களோடு செல்லட்டும். ஆண்டவரே சமூகத்தை சுமக்கிற இருதயத்தோடு செல்ல ஒருவருக்கு கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ரெபேக்காவுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தை சுமந்து சென்று ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள கிருபை தாரும். எங்களை எல்லாரையும் தாழ்த்தி கூட கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கும்